Hi friends, 10th volume 2 history unit 7 anti-colonial movements last part வந்துட்டோம். home rule movement 1916 to 18 இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரிவைவ்ட் அண்ட் ரேடிக்கலைஸ்ட் டியூரிங் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டே ஒரு மறுமலர்ச்சி பெற்றது வந்து இந்த மூமெண்ட்டில் தான் அப்படின்றாங்க. 1916லேருந்து 1918 இவங்க வந்து இவங்களோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து ஐரிஷ் ஹோம் ரூல் மூமெண்ட்லேருந்து தான் பாரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆஃப் ஹோம் ரூல் லீக் இது வந்து பார்த்திங்கன்னா World War I அண்ட் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இட் இதுதான் வந்து இது மெயின். ஏன்னா வந்து World War Iல வந்து பிரிட்டன் வந்து 1914 ஜெர்மனி எதிர்த்து வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் வார். அந்த டைமில் இந்தியா அதோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்துச்சு. ஏன் கொடுத்துச்சுன்னா அவங்க வந்து அதுக்கு ரிட்டனாக வந்து நம்மளுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் கொடுக்கும். ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணோம், நல்லா அவங்கக்கிட்டேருந்து ஹெல்ப் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிட்ரேயல்னு துரோகம், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்காது, அதை பற்றி என்னன்னு கூட நினைக்காது. ஸோ இதனால் வந்து காண்டாயிடுவாங்க. 1916 காங்கிரஸ் ஆனுவல் செஷனில் என்ன நடக்கும்னா 1916 காங்கிரஸ் ஆனுவல் செஷன் அந்த டைமில் மாடரேட் லீடர் அப்படின்றவங்க ரெண்டு மெயினாக இருந்தாங்க, ஃபெரோஸ் ஷா மேத்தா, கோகேல். இந்த ஃபெரோஸ் ஷா மேத்தாவும் கோகேலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா இவங்க தான் வந்து மிலிட்டன்ட் நேஷனலிசம்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க மாடரேட் லீடர்ஸ்ன்றதுனால. இவங்க வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க. ஸோ மிலிட்டன்ட் ஃபேக்ஷன் எதிர்த்து இருக்கிறவங்க இவங்க தானே. இவங்க வந்து 1915 இவங்க வந்து இல்லாத காரணத்துக்காக 1916 லக்னோ செஷனில் அந்த செஷன் அப்போ இவங்க ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அட்மிட் மிலிட்டன்ட் ஃபேக்ஷன் இன்டு பார்ட்டி. ஆட்டோமேட்டிக்காக இந்த மிலிட்டன்ட் ஃபேக்ஷன்ன்றது வந்து உள்ளே வந்துடும் 1916 லக்னோ செஷனில். இந்த லக்னோ செஷனில் அப்படி யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திலக் தான் வருவார், லோகமான்ய திலக். இவர் தான் ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஏப்ரல் 1916. அதுக்கப்புறம் ஆனி பெசன்ட் வந்து என்ன ஆகும்னா அவங்களோட இம்பேஷன் ஃபாலோயர்ஸ்க்காக அவங்க செப்டம்பர் 1916 வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் காங்கிரஸ் அவங்க வந்து தொடங்குவாங்க ஹோம் ரூல் லீக். இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் இண்டிபெண்ட்லி, ஒருத்தருக்கு ஒருத்தரும் இது இல்லை, இண்டிபெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் சேம் காஸ்க்காக. அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படிலாம் எங்களோட மூமெண்ட்டை வந்து இது பண்ணாங்கன்னா ப்ரெஸ்ஸு, ஸ்பீச், பப்ளிக் மீட்டிங்ஸ், லெக்சர்ஸ், டிஸ்கஷன், டூரிங் இன் ஃபேவர் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், நம்மளுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அதை நோக்கி பயணம் செஞ்சாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் இதில் ரெண்டு சேஞ்சஸ் வந்தது. ஒன்று வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் பீப்புள் வந்து இந்த மூமெண்ட்டில் ஜாஸ்தி. எந்த ஒரு மூமெண்ட்டில் யங் பீப்புள் அதிகமாக இருந்தாங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டில் தான். அதுக்கப்புறம் இவங்க ரூரல் ஏரியாஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த மூமெண்ட்டு. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஒன்று செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் பிரிட்டிஷ் எம்பையர் யூஸிங் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். இன்னொன்று டாமினியன் ஸ்டேட்டஸ். டாமினியன் ஸ்டேட்டஸ்னால் அப்பயும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கும், பட் ஆனால் வந்து நம்மளோட இது வந்து நம்மளே ரூல் பண்ணிக்கலாம். அவங்க கீழே ஒரு காலனி மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கும், நம்மளோட ரூல்ஸ் நம்ம அமைச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி. பொலிட்டிக்கல் பொசிஷன் கிவன் லேட்டர் டு அப்படி யாருக்கெல்லாம் இந்த டாமினியன் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி கிடச்சிருக்குன்னா ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணாங்க, வைலண்ட்டாக எதுவுமே பண்ணலை. ஆனி பெசன்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் பை செல்ஃப் கவர்மெண்ட் தட் த கண்ட்ரி ஷால் ஹாவ் அ கவர்மெண்ட் பை கவுன்சில்ஸ் elected by the people, elected with the power of the purse, and the government is responsible to the house. India should demand self-government not based on loyalty to British government or as a reward for her services in the war, but as a right based on the principle of national self-determination. இவங்க வந்து வார்க்கு ஹெல்ப் பண்ணதுனாலையோ இல்லைன்னா வந்து அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்கிறதுனாலையோ வந்து செல்ஃப் கவர்மெண்ட் தேவையில்லை, அது வந்து அவங்களோட ஒரு ரைட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இதுக்காக அவங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்றாங்க. அவங்களோட மக்களை அவங்களே எலெக்ஷன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. இது வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லக்னோ பேக்ட் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். லக்னோ பேக்ட் 1916 அப்போது
ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து அந்த லக்னோ பேக்டில் வந்து ரீயூனியன் ஆகிடுவாங்க. சாரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒன்றா வந்து போராடுவாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட் அண்ட் ரீயூனியன் ஆஃப் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து முஸ்லீம்ஸ் கிட்ட பேசி என்ன ஆகும்னா காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ரெண்டும் சேர்ந்து செல்ஃப் கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இதில் வந்து என்னென்ன டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கிட்ட கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆஃப்டர் செல்ஃப் கவர்மெண்ட் நீங்கள் வந்து செப்பரேட் எலக்டோரேட் முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக வந்து நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னாங்க. ஒன்று லக்னோ பேக்ட் 1916 ஹிந்து முஸ்லீம் சேர்ந்துருப்பாங்க, காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் இணைஞ்சிருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ரீயூனியனும் இங்கே தான் நடக்கும். அப்புறம் பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். பிரிட்டிஷ் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புரட்சி நடக்கும்போது பிரிட்டிஷ் என்ன பண்ண சும்மா இருக்குமா? அது என்னென்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் டு அக்காமடேட் மோர் இண்டியன்ஸ். ஒரு இது இந்த மாதிரி இவங்க இதுக்கு தானே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா நாங்கள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடிஸில் நிறைய இண்டியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறோம், நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கும். அதுக்கப்புறம் டிமாண்ட் ஃபார் ஸ்வராஜ். திலக் அண்ட் பேசன்ட் வந்து நாங்கள் செல்ஃப் ரூல் தானே கேட்குறாங்க, ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு மட்டும் வந்து ஒத்துக்கல. பிரிட்டிஷ் என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி எப்படி நம்மளை வந்து ரிப்ரெஸ் பண்ணிட்டு இருந்துச்சோ, அதான் மீன்ஸ் அடக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அடக்கிறது, லீடர்ஸை தூக்கி ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1919 மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வருவாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஜுவல் ப்ராக்ரஸ் ஆஃப் இந்தியா டு செல்ஃப் கவர்மெண்ட், நாங்கள் வந்து கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் நேஷனலிஸ்ட்குள்ளே ரொம்ப ஒரு டீப் டிஸப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துச்சு 1919. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் வேலைக்காதுன்னு பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருவாங்க. இதில் வந்து ஆர்பிட்ரரி அரெஸ்ட். இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரீசனே இருக்காது, நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆர்பிட்ரரி அரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட். யார் எங்கே நம்மளை சும்மா மூஞ்சி சுழிச்சா கூட அவங்கள கூட அரெஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ் வந்து உள்ளே வச்சிரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான் ரவுலட் ஆக்ட். ரீகேப் பார்த்துடலாம். பேக்ரவுண்ட் ஆஃப் ஹோம் ரூல் லீக் மெயின் ரீசன் வந்து வேர்ல்டு வார் 1ல் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு வந்து தக்க சன்மானம் வந்து இவங்க கொடுக்கல. செல்ஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாரில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் பிரிட்டிஷ் வந்து துரோகம் செஞ்சிடும். 1914 பிரிட்டன் வந்து ஜெர்மனி எதிர்த்து இருக்கும்போது இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த டைமில் தான். அதுக்கப்புறம் 1916 மாடரேட் லீடர்ஸ் ஃபெரோஸ் ஷா மேத்தாவும் கொக்கேலும் வந்து 1915 வந்து இருப்பாங்க. 1916 லக்னோ செஷன் அப்போ அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மிலிட்டன்ட் ஃபேக்ஷன் வந்து பார்ட்டியில் இன்வால்வ் ஆகும். அப்படி வந்தவர் தான் வந்து லோகமான்ய திலக் ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஏப்ரல் 1916. அதுக்கப்புறம் ஆனி பெசன்ட் செப்டம்பர் 1916 அவங்களோட ஃபாலோயர்ஸ்க்காக அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, காங்கிரஸோட சப்போர்ட் இல்லாமல். 2 பேரும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் ஃபுல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து ஐரிஷ் ஹோம் ரூல் மூமெண்ட் கிட்டேருந்து வாங்கினது தான். இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 3 இருக்குது. செல்ஃப் கவர்மெண்ட் வித் பிரிட்டிஷ் எம்பையர், யூஸிங் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ், டாமினியன் ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி என்னென்ன கண்ட்ரிஸ் கிடச்சிருக்குன்னு இது ஆப்ஷனில் கேட்கலாம். ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து. நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினாக வந்து என்ரோல் லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் பீப்புள் வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சு. ஆனி பெசன்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. செல்ஃப் கவர்மெண்ட் that the country shall have a government by councils elected by people, elected with the power of the purse, and the government is responsible to the house. அதுக்கப்புறம் இந்தியா வந்து செல்ஃப் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணணும். எதுக்காக டிமாண்ட் பண்ணணும்னா லாயல்ட்டிக்காகவோ இல்லை வந்து அவங்க வாரில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதுக்காக எக்ஸ்பெக்டேஷனுக்காகவோ இல்லை. அது வந்து அவங்களோட ரைட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இது யார் சொன்னதுன்னா ஆனி பெசன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னோ பேக்ட் 1916 ஹிந்து முஸ்லீம்ஸ் 2 பேரும் சேருவாங்க. அதுக்கப்புறம் ரீயூனியன் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் அங்கே தான் நடக்கும். ஹோம் ரூல் மூமெண்ட் அண்ட் ரீயூனியன் ஆஃப் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து முஸ்லீம்ஸ் கிட்ட பேசி முஸ்லீம் லீக் வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் செல்ஃப் கவர்மெண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் வந்து கொடுக்கணும் முஸ்லீம்ஸ்க்கு அப்படின்னு ஒரு டிமாண்டோட சேர்ந்து போராடுறதுக்கு ஒத்துப்பாங்க செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு. பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் வந்து நிறைய இந்தியன்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்வராஜ் அண்ட் திலக் டிமாண்ட் ஃபார் ஸ்வராஜ் திலக் அண்ட் பேசன்ட் கிட்டேருந்து சொல்லுவாங்கல்ல ஆனி பெசன்ட், அவங்க சொல்கிறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. திரும்பி அதே மாதிரி அடக்குமுறை தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா செல்ஃப் ரூல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பிரிட்டிஷ் சுத்தமாக இஷ்டம் இல்லை. 1919 மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டும் ரவுலட் ஆக்டும் 1919 தான் கொண்டு வராங்க. இதை எடுத்துகிட்டு வரதுனால இந்தியன் நேஷனலிஸ்ட்டுக்கு டீப் டிஸப்பாயின்மெண்ட் வந்து நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சூஸ் which one of the following was launched by Haji Sariyatullah in 1818
in East Bengal. ஃபராசி மூமெண்ட் ஹஜி ஷரியத்துல்லா தான். அதுக்கப்புறம் வஹாபி ரிபெல்லியன் வந்து டிட்டு மிர் லான்ச் பண்ணுவார் 1827. ஃபராசி மூமெண்ட் 1818. ஓகே, நெக்ஸ்ட். Who declared that land belongs to God and collecting rent or tax on it was against divine law? இது சொன்னது வந்து ஹஜி ஷரியத்துல்லாவோட மகன் டுடுமியான் தான். டிட்டு மிர் வந்து 6th November 1831 பூர்ணியா டவுனில் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவார் டு டிக்ளேர் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. சித்து அண்ட் கண்ணு யாருன்னா சாந்தல் பிரதர்ஸ். இவங்க June 30, 1855 அகெயின்ஸ்ட் மகாஜன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் எதிர்த்து போராடுவாங்க சாந்தல் ரிபெல்லியனில். அடுத்து, who were driven out of their homeland during the process of creation of zamins under permanent settlement? யார் வந்து இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மூலமாக வெளியே தள்ளப்படுவாங்கன்னா சாந்தல்ஸ்ன்றவங்க தான். அடுத்து, ஃபைண்ட் அவுட் த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் வந்து யாருன்னா பிபின் சந்திரபால் தான். லால் பால் பாலில் பார்த்துருப்போம்ல, மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் வந்து பிபின் சந்திரபால். இந்த 3 பேர் யாருன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் பற்றி பேசியிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் கோவிந்த் ரானடே, ரோமேஷ் சந்திர டட். அதுக்கப்புறம் when did partition of Bengal come into effect? அனௌன்ஸ் பண்ணது 19 July 1905. கேம் இன்டு எஃபெக்ட் வந்து 16th October 1905, டே ஆஃப் மோர்னிங். அடுத்து, வாட் வாஸ் அ கான்டெக்ஸ்ட் இன் விச் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்ட்? சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 பாஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ரிபெல்லியன் மூலமானா முண்டா ரிபெல்லியன். இதோட அதர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலுகுலன் ரிபெல்லியன் ஆர் கிரேட் டுமுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் ரிவால்ட்டோட இயர் பார்த்துக்கோங்க 1831 to 32, இண்டிகோ ரிவால்ட் 1859 to 60, டெக்கான் ரிவால்ட் 1875. அடுத்து, who set up the first home rule league in April 1916? ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் லீக் செட்டப் பண்ண வந்து திலக் தான். செப்டம்பர் 1916 ஆனி பெசன்ட் வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் காங்கிரஸ் அவங்களும் வந்து செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம், who drew the attention of the British to the suffering of indigo cultivation through his play நீல் தர்பான்? மிரர் ஆஃப் இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு நீல் தர்பான்னு சொல்லிட்டு ஒரு பிளே வந்து கொண்டு வருவாங்க 1860. தீனபந்து மித்ரான்றவர் தான். In 1757 ராபர்ட் கிளைவ் வாஸ் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டட் பை, இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருப்போம். ராபர்ட் கிளைவ் 1757 யாரால சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஜகத் செட். இது வந்து மணி லெண்டர்ஸ் ஆஃப் பெங்கால் தான் ஜகத் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவரும் மிர்ஜாஃபரும் தான் ராபர்ட் கிளைவை சப்போர்ட் பண்ணுவார். Wahhabi rebellion தான் anti imperial and anti landlord movement which originated in and around 1827. The major tribal revolt which took place in Chota Nagpur region வந்து கோல் revolt. Chota Nagpur and Singhbum regionல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கோல் revolt 1831 to 32. யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். Chota Nagpur Tenancy Act வந்து restricted the entry of, அதோட மீனிங் சொல்கிறாங்க, restricted the entry of non-tribal people into the tribal land. எந்த வருஷம்னா 1908. Around 1854 activities of social banditry were led by dash பீர் சிங். பீர் சிங் தான் வந்து இந்த சமூக கொள்ளை, இதுதான் வந்து மீனிங் சோஷியல் பேண்டிட்ரிக்கு. அதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா பீர் சிங் தான் பண்ணுவார். அரௌண்ட் 1854 இவர் வந்து சாந்தல் ரிபெல்லியன் சேர்ந்தவர். அடுத்து, பிரிட்டிஷ் கமாண்டர் ஆஃப் கான்பூர் கில்டு பை த ரிபெல்ஸ் டியூரிங் 1857 ரிபெல்லியன். சீஜ் ஆஃப் கான்பூர்ன்ற ஒரு பாக்ஸில் பார்த்துருப்போம். இவர் வந்து யாருன்னா மேஜர் ஜெனரல் ஹியூக் வீலர் தான் வந்து பிரிட்டிஷ் கமாண்டர் ஆஃப் கான்பூராக இருந்திருப்பார். இவர் வந்து அந்த சேஃப் பேசேஜ் டு அலகாபாத் போவார் கான்பூர்லேருந்து. அந்த டைமில் வந்து இவர் வந்து கொல்லப்படுவார். நெக்ஸ்ட், சோட்டா நாக்பூர் ஆக்ட் எந்த வருஷம் 1908. அதே மாதிரி 1855 சாந்தல் பர்கனா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தல் பீப்புளை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிவிஷன் கொடுத்துருவாங்க. அது வந்து 1855. Next, W.C. Banerjee, Umesh Chandra Banerjee was elected the President of Indian National Congress in the year 1885 தான் எலெக்ட் ஆவார். ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ நடந்துச்சுன்னா 28th December 1885 நடக்கும். அடுத்து, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த கம்பெனி ரிசீவ் 22.5 million ஃப்ரம் மிர் ஜாஃபர் அண்ட் இன்வெஸ்டட் இட் டு propel the industrial revolution in Britain. Correct. Coles organized with an insurrection எழுச்சி in 1831 to 32 which was directed against government officers and money lenders. இதுவும் கரெக்ட். 1855 two Santhal brothers சித்து and கண்ணு led the Santhal rebellion. June 30, 1855 இவங்க வந்து இது பண்ணுவாங்க. 1879 an act was passed to regulate the territories occupied by the Santhal.
இது வந்து தப்பு. ஏன்னா வந்து 1855 தான் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க, சாந்தல் பர்கனா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 2 3 கரெக்ட். அடுத்து Dudu Mian laid emphasis on the egalitarian nature of Islam and declared that land belongs to God. இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் according to the doctrine of lapse, new territories under the correct Indian rulers were to be annexed. இது வந்து தப்பு. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து டலௌசி கொண்டு வருவார். இது எப்படின்னா வந்து ராஜாவுக்கு அடுத்து அவங்க பையன் வந்து பிறக்கணும், பொண்ணு பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ராஜா இருந்ததுக்கப்புறம் அது வந்து லேப்ஸ் ஆகி பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். The British officials after the suppression of 1857 revolt were given power to judge and take the lives of Indians without due process of law. இந்த கிரேட் ரிவால்ட் சப்ரேஷன் அப்போ ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. எல்லாரையும் வந்து தூக்கில் போட்டு இந்த மரத்தில் தொங்க விட்டு இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி ஒரு ரிவால்ட் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி. ஈவன் பசங்க ஏதாச்சும் ரிபல் ஃப்ளாக்ஸ் வச்சுருந்தா அவங்க சும்மா விளையாட்டுத்தனமாக அந்த கலர்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தா அவங்கள கூட வந்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு லாவும் இல்லாமலே எந்த ரீசன் இல்லாமலே வந்து இவங்க வந்து நிறைய இந்தியன்ஸோட லைஃப்ஸ் வந்து எடுத்தாங்க. அதுவும் ட்ரூ தான். ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857 வாஸ் மெனி ஆஃப் த இந்தியன் பிரின்சஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் ரிமைன் லாயல் டு த பிரிட்டிஷ். இதுவும் உண்மை. இவங்க வந்து லாயலாகவே இருந்தாங்க. ஏன்னா ஒரு பயம், இதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து நம்ம இப்போது போராட்டத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு வேலை இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டப்புறம் நமக்கு அது என்ன ஆகுதுன்ற ஒரு பயத்தில் இவங்க லாயலாக இருந்தாங்க. ஸோ 1 3 4 எல்லாமே கரெக்டு. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பற்றி ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. அடுத்து one of the most significant contribution of the early Indian nationalist was the formulation of economic critique of colonialism. இது கரெக்ட். யாருன்னா தாதாபாய் நௌரோஜி, ஜஸ்டிஸ் கோவிந்த் ரானடே, ரோமேஷ் சந்திர டட். அதுக்கப்புறம் early Congress leaders stated that the religious exploitation in India was a primary reason for the growing poverty. இது வந்து தப்பு. ரிலீஜியஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லை, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்தியா வந்து பாவர்ட்டி தான். இதனால தான் வந்து பாவர்ட்டி வந்து இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் த மாடரேட்ஸ் காங்கிரஸ் லீடர்ஸ் வாஸ் டு அச்சீவ் ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல். இதுவும் தப்பு. மாடரேட் இல்லை, எக்ஸ்ட்ரீமிஸ்டோட எக்ஸ்ட்ரீமிஸ்டோட கோல் தான் வந்து ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல். The objective of partition of Bengal was to curtail the Bengali influence and weaken the nationalist movement. இது கரெக்ட். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கொண்டு வந்ததே அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் இதை வந்து வீக்கன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். இதில் வந்து ஃபஸ்ட்டும் 4th மட்டும் கரெக்டு. அசர்ஷன் ரீசன் பார்க்கலாம். அண்டர் கலோனியல் ரூல் for the first time in Indian history, government claimed a direct proprietary right over forest. இது கரெக்ட். நெக்ஸ்ட் planters used intimidation and violence to compel farmers. இவங்க வந்து கம்பல் பண்ணி தான் ஃபார்மர்ஸ் வந்து இண்டிகோ வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ். இண்டிகோ ரிவால்ட் 1859 to 60. ஸோ இது ரெண்டுமே ட்ரூ. ஆனால் வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால both A and R are correct, but R is not the correct explanation of A. Next, the revolt of 1857 was brutally suppressed by the British Army. Reason, the failure of the rebellion was due to the absence of central authority. ரொம்ப மோசமாக வந்து சப்ரெஸ் பண்ணாங்க, அதுவும் உண்மை. ஃபெயிலியர் வந்து இதுதான் காரணம். டியூ டு த ஆப்சன்ஸ் சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்காது, ஒரு காமன் அஜெண்டா இருக்காது. ஸோ போத் A and R are correct and R is the correct explanation of A. ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று பொருந்தது. ஸோ R is the correct explanation of A. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். வஹாபி ரிபெல்லியன் வந்து டிட்டுமிர் 1827. அதுக்கப்புறம் முண்டா ரிபெல்லியன் வந்து ராஞ்சியில் நடக்கும். இது வந்து மோஸ்ட் ப்ராமினன்ட் ரிபெல்லியன் சொல்லுவாங்க ட்ரைபல் ரிபெல்லியன்லேயே. அதர் நேம்ஸ் வந்து உலுகுலன் ரிபெல்லியன், அதுக்கப்புறம் கிரேட் டியூமுலட். பேகம் அஸ்ரத் மஹால் வந்து லக்னோ சேர்ந்தவங்க. குன்வர் சிங் வந்து பீகார். நானா சாஹிப் வந்து பெஷ்வா பாஜி ராவ்டுவோட அடாப்டட் சன். புக் பேக் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.